வீட்டில் கிர்னி பழம் இருக்கா? அப்போ இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நம்ம உடம்பை ரொம்பவே இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிர்னி பழம் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சர்பதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இங்கே நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கிர்னி பழம் சேர்த்துக்கிறேன். இதோட விதைகள்லாம் எடுத்துட்டு கிர்னி பழத்தை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் மிக்ஸ்டு நட்ஸ் சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாமும் பிஸ்தாவையும் ரெண்டையுமே மிக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதோட ஸ்வீட்னஸ்க்காக இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஹனி இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்து இன்னுமுமே நீங்கள் ஹெல்த்தியாக இதை நீங்கள் ஆக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு கிளாஸில் நல்லா ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்த சூப்பரான கிர்னி பழத்துடைய மில்க் ஷேக்கை இதில் சேர்த்துடலாம். சூப்பர் டேஸ்டியான கிர்னி பழம் மில்க் ஷேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண கிர்னி பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே எம்மியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக கிர்னி பழத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.